அங்கே ஒன்றிங் ட்ரேட் இருந்ததுனால அவன் என்னென்ன ஆஃபர்ஸ் வச்சுருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு போனேன். சரி அவன் என்ன ட்ரேட் பண்ணுறான்றதை பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அங்கே எதுவுமே யூஸ்ஃபுல்லாக இல்லைன்றதுனால அதனால் திருப்பி வந்துட்டேன். இந்த வீடியோவில் இப்போ நான் காமிக்கிறது தான் நம்ம கலெக்ட் பண்ண போகிறோம். முதல்ல ஒரு கெட் அயன், அதுக்கப்புறம் செகண்ட் வந்து கலெக்ட் டைமண்ட்ஸ், அதுக்கப்புறம் மேக் அயன் ஆர்மர் அண்ட் டூல்ஸ். ஸோ இதுதான் இந்த வீடியோட இன்னைக்கான குறிக்கோள். ஸோ அதை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சேவலை செஞ்சுப்போம். சரி இப்போ உள்ளே போவோமா? சரி வாங்க போவோம். சரி இப்போ என்ன கைஸ் கோல் இருக்குது. நம்மளுக்கு டார்ச் தேவைப்படுது. ஸோ டார்ச்சுமே நம்ம எடுத்தாகணும். ஸோ இப்போ நம்மளுக்கு லைட்டு வேணும்ல, ஒரு இடத்துல இப்போ நம்ம தோணும்னா அதுக்கு லைட்டு வேணும்ல. ஸோ அதுக்கான லைட்டு தான் இப்போ நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஓகே செஞ்சாச்சு. ஓகே தோண்டிகிட்டு இருக்கும் போது தான் பார்த்திங்கன்னா ஒரு மைண்ட் ஷாஃப்ட்டுக்குள்ளே விழுந்துட்டேன். என்னென்ன சொல்லி சுற்றி பார்த்தா மைண்ட் ஷாஃப்ட்டு என்னடா இது புதுசாக இருக்குது, கீழே தோண்டினா மைண்ட் ஷாஃப்ட் கிடைக்குது. சரி இங்கே ஒரு லைட்டை வச்சுட்டு கைஸ் டெஸ்ட்டு கைஸ் இருங்க இந்த டெஸ்ட்டில் என்ன கிடைக்குதுன்றதை பார்ப்போமா? ஸோ மூலம் என்ன இருக்குன்னு பார்ப்போம். கைஸ் புக்கு ஷார்ப்னஸ் 1 சூப்பர். ஸோ இதே மாதிரி நிறையா புக்ஸும் டைமண்ட்ஸும் கிடச்சா நல்லாயிருக்கும். மைண்டே பண்ணாமல் இதை எஸ்கேப் ஆகிடுவோம். சரி ஓகேங்க, அதை அப்படியே உடச்சிக்கோங்க. உடச்சிட்டோம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே கரெக்ட் ஆகிடும். வேறு என்ன இருக்குது? டைமண்ட்ஸ் கமான் டைமண்ட்ஸ் உங்களால் முடியும். நம்ம டைமண்ட்ஸ் செய்ய முடியுது, நான் தானே முடிக்கணும். சரி அதை கண்டுக்காதீங்க. இப்போ வாங்க போய் தேட ஆரம்பிப்போம். டைமண்ட்ஸ் கிடச்சா நல்லாயிருக்கும். சரி இருங்க இருக்கிறது சாப்பிட்டுட்டு ஓகே அப்படியே கீழே கொஞ்சம் காஃபி ஸ்டோன் கையில் வச்சுப்போம். சரி கைஸ் டெஸ்ட் இருக்காங்க போய் பார்ப்போம். என்ன கைஸ் ஏதோ க்ரீப்பர் சவுண்டெல்லாம் கேட்குது கைஸ் ஏதோ க்ரீப்பர் அங்கே க்ரீப்பர் இருக்குது. முழு யாருக்கும் தெரிய முடியுது. ஓகே முடியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டார்ச் எடுத்து வச்சுப்போம். ஏன்னா அப்போ தான் நம்மக்கிட்ட எதுவும் பண்ணாது. என்ன இருக்குது? ஓகே கோல்டு இது தேவையில்லை, பட் இருந்தாலும் உடச்சிப்போம். கடைக்காரத்தை விடக்கூடாது கைஸ். ஓகே இங்கே ஒரு செஸ்ட் இருக்குது. இதில் என்ன இருக்குது கைஸ்? என்சாண்டட் இல்லை நார்மல் கோல்டன் ஆப்பிள் தான். நார்மல் கோல்டன் ஆப்பிள் கிராஃப்ட் பண்ண முடியும் தான் நினைக்கிறேன். சரி வாங்க டக்குன்னு போவோம். இது டைமண்ட்ஸ் எதுவும் இல்லை. லேபஸ் இருக்குது. ஏதோ இங்கே இருக்குது பாருங்கள், அயன் இருக்குது பாருங்கள். சரி அந்த அயனை அப்படியே மைண்ட் பண்ணிப்போம். இருங்க இந்த மேலே இருக்கிறத உடச்சோன்னு வச்சுக்கோங்களேன், தானாக வந்து வந்துடும். இப்போ உடைக்கணும். ஓகே அந்த அயனை கலெக்ட் பண்ணியாச்சு. இப்போ முடிய மேலே போயிட்டு மீதி இருக்க அயனை அப்படியே எடுத்துருவோம். ஓகே இங்கே அயன் இருக்குது. பிக்காக்ஸர் உடைய போது. ஸோ அயன் பிக்காக்ஸர் செஞ்சுக்கணும் அதே நேரத்தில். சரி வாங்க போவோம். ஸோ இந்த பாட்டு வந்து ஃபுல்லாக மைனிங் தான். ஓகே இங்கே ஏதோ அடிக்க போகுது. என்னது கைஸ்? டைமண்ட் கமான் டைமண்ட். இப்போ நம்மக்கிட்ட அயன் பிக்காக்ஸ் வேறு இல்லையே. கரெக்டாக எனக்கு டைமண்ட் பண்ணி கொடுக்கும்போது அயன் பிக்காக்ஸ் ஆனமே. சரி இல்லைங்க ஒரு கிராஃப்ட் பண்ணிப்போம். ஓகே கிராஃப்டிங் டேபிள் செஞ்சாச்சு. இப்போ வந்து ஒரு ஃபர்னிஷ் செய்யணும். ஓகே ஃபர்னிஷும் செஞ்சாச்சு. இப்போ அப்படியே பக்கத்தில் போட்டு ஓலை வச்சு அப்படியே அயனை வச்சிடறோம். இப்போ அதை நெருப்பில் எரியற நம்ம டைமண்ட்ஸ் எத்தனை இருக்குன்னு டைமண்ட்ஸை சுற்றி மைண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் டக்குன்னு மைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் அது மேலே டைமண்ட்ஸை மைண்ட் பண்ணும்போது அந்த அடியில் லாவாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அவமானமாக போயிடும், டைமண்டும் வராது. அதனால் சொல்லிக்கிறேன். நான் நிறைய அவசரப்பட்டு பேச வந்துச்சு. ஓகே ஒரு 4 டைமண்ட் இருக்கே, பரவாயில்லையே. மோஜாங்க 4 டைமண்ட்லாம் தர. ஓகே என்ன ஓகே இது 3 போதும். ஒரு பிகாக்ஸ் செய்கிறதுக்கு 3 அயன் போதும் தானே. இந்த பிகாக்ஸ் செய்கிறதுக்கு 3 அயன் போதும் தான் நினைக்கிறேன். இங்கே போய் இப்போ தெரியும். இந்த ரெசிபி போட்டு பார்ப்போம். ஸ்டிக்கு வேறு இல்லையா? சரி 7 ஸ்டிக் செஞ்சுட்டோம். இப்போ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே இது அப்படியே 2ஆக பிரித்து வச்சுட்டு நானே கிராஃப்ட் பண்ணுறேன் பாருங்கள் அயன் பிகாக்ஸு. எனக்கு ரெசிபி தெரியாதுன்னு நிறைய பேர் கமெண்ட்ஸ் சொல்லிகிட்டு இருக்கீங்க. எனக்கு தெரியும் கைஸ். கோல்டு இல்லை முதல்ல டைமண்டை தான் உடைக்கணும். ஓகே எத்தனை டைமண்ட் கலெக்ட் ஆகுதுன்னு பார்ப்போமா? ஒரு டைமண்ட் தான் கலெக்ட் ஆகும். ஆனால் இருங்க எக்ஸ்ட்ரா டைமண்ட் கூட இருக்கலாம். ஓகே ஒரு டைமண்ட் நம்மளோட இந்த எபிசோட்லேயே ஒரு ஃபஸ்ட்டு டைமண்ட் கண்டுபிடிச்சது நான் தான். நிறைய பேர் பண்ணிட்டாங்க, எதாவது நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு தான் பண்ணேன். ஓகே 4 என்ன கைஸ் அதுக்குள்ளே 4 வந்துச்சு. 6 டைமண்டா? ஒரு சங்கில் 6 டைமண்டா? எப்பட்றா மோஜாங்க அடியால் தான் நீ. ஒரு சங்கில் 6 டைமண்ட் இருக்க வாய்ப்பு இல்லையே. ரொம்ப நான் லக்கியாக இருப்பணும். சரி அதை விட வாங்க மைண்ட் பண்ணுவோம். ஓகே கோல்டை மைண்ட் பண்ணிப்போம். கோல்டு தேவையில்லை, பட் இருந்தால் மைண்ட் பண்ணிப்போம். கிடைக்கிறத விடக்கூடாது கைஸ் தான்.
ஓ இது எப்படி கீழே விழுந்துச்சு எனக்கு அது புரியலை. அங்கேருந்து கீழே விழுந்துருக்கு பாருங்களேன். இந்த க்ரீப்பரும் என்னை போட்டு சொல்கிறதையும் நிற்கிது போல இருக்கே. காப்பாற்றுங்க. சரிங்க இந்த க்ரீப்பர் போயிட்டோம். சரிங்க இப்படி 6 டைமண்டு. ஓகே இப்போ அந்த க்ரீப்பரை தள்ளி விட்டணும் இல்லைனா ஆசை. ஓகே போயிடுச்சு. அது என்ன தேடி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அடியில் குதிச்சு அதை ஆட்டையை போட்டுக்கலாம். எந்த க்ரீப்பரும் இல்லையா? போய் மேக் ஷோர் பண்ணிவிட்டு அங்கே அயன் ஒர்க்கு தட் பர்ஃபெக்ட். கீழே குதிப்போம். ஓகே எந்த க்ரீப்பரும் இல்லை. இப்போ திறப்போம் இதை. ஓகே நேம் டேக் இருக்குது. ஓகே தட்ஸ் ஃபைன், நல்லது. ஓகே ரயில்ஸ் எடுத்துப்போம் கைஸ். அடுத்த பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வில்லேஜர்ஸை கடத்த போகிறோம். எஸ் அப்படி இந்த அடுத்த க்ரீப்பர் க்ளோஸ். ஓகே அதில் நான் சாகலன் என்று நான் நிரூபிக்க வேண்டான் என்று நினைக்கிறேன். நான் கண்டிப்பாக சாக மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும். நான் எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர்னு உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். நான் கண்டிப்பாக சாகலைங்க, கண்டிப்பாக சாகலை. ஓகேவா? சரி வாங்க இங்கே அப்படியே இதெல்லாம் மைண்ட் பண்ணிப்போம். ஓகே இதையும் மைண்ட் பண்ணிப்போமா? இங்கே ஏய் எல்லாம் கீழே வந்து கிடக்கு. ஒன்று கூட கலெக்ட் ஆகலையா? மோஜாங்கு. ஓ சாரி, மோஜாங்கு கொத்து சொல்லக்கூடாது, என்ன தான் கொத்து சொல்லணும். ஒரு செஸ்ட் எடுக்காமல் வந்துட்டேன். சரி எல்லாத்தையும் எடுத்து கலெக்ட். ஓகே 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 பின்னாடி. ஓகே இதையும் கலெக்ட் பண்ணிப்போம். ஓகே இந்த சீடெல்லாம் தேவையில்லை. சரி மழை எடுத்துக்குவோம். ஓகே அப்படியே போயிருத்தான் கண்டுபிடிச்சா நல்லாயிருக்கும். எப்பா இது பின்னாடி மட்டும் போயிடவே கூடாது. தெரியாதனமாக கூட விழுந்தேன். சங்கு தான் எனக்கு. இப்போ எப்படி மேலே போயணுமே. இந்த காபல் ஸ்டோன் வச்சே போவோம். சரி இங்கே க்ரீப்பர் வேறு இருந்துச்சே. ஓ இதை தான் நான் பிளாக் பண்ணி விட்டேனா? இங்கே அப்போ இதுக்கு மேலே போய் பார்ப்போம். இதுக்கு மேலே தானே செஸ்ட்டு விழுந்துச்சு. இப்போ இதுக்கு மேலே தான் போய் பார்க்கணும். கரெக்டு. இருங்க மேலே ஏறுவோமா? ஓகே நான் கூட டைமண்டுன்னு நினச்சேன். டைமண்ட் இல்லை. இப்போ என்னென்ன இருந்துச்சு? ஓகே செஸ்ட்டு. ஓகே செஸ்ட்டு. என்னது இது எல்லாம் அமைதியாக இருக்கே. கைஸ் ஸ்பைடரு. ஓ போச்சு இந்த ஸ்பைடரா. சரி வாங்க உடைக்க ஆரம்பிப்போம். எதுவும் கிடைக்காம இருந்தால் பரவாயில்ல. இது வேறு பாய்சனஸ் ஸ்பைடர் கைஸ். இது கிடச்சா பாய்சன் வரும்னு நினைக்கிறேன். சரி உடைப்போம். ஓகே இப்போது ஸ்வாடு செஞ்சிட்டோம். இப்போ ஈஸியாக இருக்கும். நம்ம ஸ்வாடு செஞ்சிட்டோம். ஓகே இந்த ஸ்பைடர் ஸ்பானரை ஃப்யூச்சரில் ஒரு எக்ஸ்பி கலெக்டராக மாற்றலான்னு ஒரு ஐடியா. ஓகே இப்போ நம்ம இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்குறேன். ஓகே இன்னொன்று கோல்டன் ஆப்பிள் என்சாட்டன் கிடையாது. ஓகே எடுத்துப்போம். ஒன்றா எடுக்கிறதுக்கு கஷ்டன்றதுனால தான் நான் ஜஸ்ட் எப்பவுமே உடைப்பேன். ஓகே இப்போ எதுவும் ஒரு டைமண்ட் கண்டுபிடிச்சா நல்லாயிருக்கும். சரி இருங்க இந்த பக்கம் எதோ இருக்கான்றத போய் பார்ப்போமா? இருங்க ஏதோ அடியில் ஏதோ இருக்கிற மாதிரி தெரிகிறது. என்னன்னு போய் பார்ப்போம். போச்சுடா சோலி முடிச்சு. நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? ஓகே இப்போ எதுவும் டைமண்ட் கிடைக்குமா? அதில் வந்து நான் விழுந்து தப்பிச்சுட்டு சொல்ல முடியாது, செத்துட்டேன். அதை நம்ம கணக்கெடுக்க மாட்டோம். ஓகேவா? சரி வாங்க போவோம். இப்போ இந்த பிரிட்ஜில் இருந்தேன்னா நான் கீழே விழுந்தேன். எஸ் மேலே வந்தாச்சு. ஓகே ஸோ இங்கே என்ன இது இருக்கே? இந்த பக்கம் என்ன இருக்குது? அங்கே அதுக்குள்ளே நான் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். அங்கே போகலாம். இது ஏதோ அந்த சவுண்டு கேட்குது. ஆனால் எங்கேருந்து கேட்குதுன்னு தான் தெரியல. மைன்கிராஃப்டே ஒரு பிகிலாக இருக்குப்பா. சரி வாங்க போவோம். கைஸ் கோல்டு டைமண்ட் இல்லை ரெஸ்டோன் பார்த்துட்டேன். டைமண்ட் தான் கண்டுபிடிக்க முடியும். ஓகே இப்போ இதுக்கு மேலே போகிறது தான். காபல் ஸ்டோன் இஷ்டமா அப்படியே போக ஆரம்பிக்கிறது தான். இப்போ நான் அதை உடச்சிட்டு நான் எவ்வளோ பெரிய பார்க்கோர் சாம்பியன்றதுன்னு உங்களுக்கு காமிக்க போகிறேன். இப்போது புதிய நம்பரா அதை நான் கீழே சேர்த்துட்டேன். அதனால தான் நான் உங்களுக்கு காமிக்கல. ஓகே ஸோ இப்போ போவோம். இங்கே எதுவும் கிடச்சா நல்லாயிருக்கும். டைமண்ட் எதுவும் கண்டுபிடி. கைஸ் டைமண்ட். சூப்பர் இங்கே ஒரு டைமண்ட் இருக்குது. இத்தனை டைமண்ட் ஒரே ஒரு டைமண்டா? என்ன கேஸ் இது? ஒரே ஒரு டைமண்டாக கண்டுபிடிக்க முடியுது. நிறையா கிடச்சா நல்லாயிருக்கும். சரி லேப்பஸும் அதுக்கப்புறம் எல்லாரும் ஒரே இதுவில் இருக்குது. அது கொஞ்சம் நல்லது. ஓகே உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஓகே இருங்க என்ன கேஸ் ரொம்ப இருட்டாக இருக்குது. டார்ச்சரே இல்லை. நான் இப்போ என்ன மைண்ட் பண்ணுறேன்? லேப்பஸ் தான் மைண்ட் பண்ணுறேன்றது எனக்கு தெரியலை. ஓகே
இப்போ அப்படியே பின்னாடி வந்துட்டு வாங்க மைண்ட் பண்ணுவோம். இதுக்கு மேலே மைண்ட் பண்ணுறது தான். ஸோ அதெல்லாம் நான் டைம் லேப்ஸில் போட்டு விட்றேன், ஜாலியாக பாருங்கள். ஓகே கைஸ், ஸோ இதுக்கு மேலேயும் நான் வீடியோ எடுத்திருந்தேன். பட் அதுக்கோட ஃபுட்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்கிட்ட இல்லை. அது ஆக்சுவலி டெலீட் ஆகிடுச்சு. ஸோ என்னை மன்னிச்சு விடுங்கள். அந்த ஃபுட்டேஜ் மட்டும் இப்போ என்கிட்ட இல்லை. இந்த ஃபுட்டேஜை நம்ம என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்கிறேன். ஸோ நம்ம எல்லாரோட ஓவரும் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 64 கிட்டத்தட்ட எடுத்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஓவர் வந்து ஒரு 64 கிட்ட எடுத்துட்டோம். ஸோ அவ்வளோதான் அந்த ஃபுட்டேஜில் இருந்தது. ஓகே, ஸோ எல்லா பக்கமும் இருந்து அடிக்க எப்படிடா பண்ண முடியும்?